கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளி அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று. பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பொய் பேசுவான் என்றால் அவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். ஆனால் உண்மையாய் நடக்கிற ஜனங்களோ தேவனுக்கு பிரியமுள்ளவர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்மையாய் வாழ்கிறோமா, அல்லது பொய்யான வார்த்தைகள், உண்மையை பொய்யாக, பொய்யை உண்மையாக மாற்றி பேசுகிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். பொய் உதடுகளை கர்த்தர் அருவருக்கிறார். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் உண்மையாய் நடக்கும் பொழுது, உண்மையாய் வாழும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவர். அவர் நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். ஒருவேளை ஊழியம் செய்யலாம், கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பணியை செய்யலாம். செய்கிற வேலைகளிலே, ஊழியத்திலே கர்த்தர் உண்மை எதிர்பார்க்கிறார். உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா? வேதத்திலே நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்கிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் உண்மையாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். மரண பரியந்தமும் உண்மையாய் இருக்க வேண்டுமாம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, முடிவு பரியந்தம், மரண பரியந்தம் உண்மையாய் இருக்க வேண்டுமாம். அந்த உண்மையை பார்த்து கர்த்தர் நமக்கு ஜீவ கிரீடத்தை தருவார். நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனுக்கு நாம் தகுதியுள்ள பிள்ளைகளாய், பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுள்ள பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். அதற்கு உண்மை அவசியம். நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான் என்று வசனம் சொல்கிறது. என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டோமோ, நான் நீதிமான்கள், அவருடைய பிள்ளையாகி நாம் மரண பரியந்தமும் உண்மையோடு உத்தமத்தோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவருடைய பிள்ளைகளாகி நாமும் அவருடைய சாயலை அணிந்தவர்களாய், அவருடைய சுபாவங்களை கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பொய் உதடுகளை கர்த்தர் வெறுக்கிறார். உண்மையாய் நடக்கிறவர்களையோ அவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, பொய்யை விரும்பி அதின்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள் என்று வசனம் சொல்கிறது. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, யாரெல்லாம் பொய்யை விரும்புகிறார்களோ, பொய்யை விரும்பி அதன்படி செய்கிறார்களோ அவர்கள் புறம்பே இருப்பார்கள். அவர்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எதை விரும்புகிறோம்? பொய்யான காரியத்தை விரும்புகிறோமா, அல்லது உண்மையை விரும்புகிறோமா? செய்கிற வேலையிலே உண்மை காணப்படுகிறதா? குடும்பத்திலே உண்மை காணப்படுகிறதா? மற்றவர்களுடன் அன்பு கூறுவதிலே உண்மை காணப்படுகிறதா? அல்லது பொய்யான அன்பு கூறுகிறோமா? நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். மனிதனோ நம்முடைய முகத்தை பார்ப்பான், கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்த்து, நம்முடைய உள்ளிந்திரியங்களை பார்த்து ஆராய்ந்து அறிகிறவர். அவரை நாம் ஏமாற்ற முடியாது. மனிதர்களை ஏமாற்றி விடலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் எச்சரிக்கையோடு வாழ்வோம். பொய்யை விரும்பி அதன்படி செய்தால் புறம்பே இருப்பார்கள் என்று வசனம் தெளிவாக சொல்கிறது. உண்மையும் உத்தமத்தோடு வாழும்போது எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும். நாமும் நித்திய ஜீவனுக்குள்ளே தகுதியுள்ள பிள்ளைகளாக, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாக மாற முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நாவினாலும் வசனத்தினாலும் அல்ல, கிரியையினாலே அன்பு கூறுவோம், உண்மையினாலே அன்பு கூறுவோம். மாய்மாலமான அன்பு வேண்டாம். எந்த வேலை செய்தாலும், எதை செய்தாலும் நமக்குள் உண்மை காணப்படட்டும். அது அன்பு கூறுவதாக இருக்கலாம், அல்லது வேலை செய்கிற காரியங்களாக இருக்கலாம், அல்லது ஊழியம் செய்கிற காரியங்களாக இருக்கலாம். எதை செய்தாலும் உண்மையும் உத்தமமாய் செய்வோம். கொஞ்சத்திலே உண்மையோடு வாழும்போது அநேக காரியத்திலே கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அநேக காரியங்களிலே அதிகாரியை மாற்றுவார். ஒரு உயர்வை கட்டளையிடுவார். கொஞ்சத்திலே உண்மையோடு உத்தமத்தோடு செய்யும்போது, அந்த வேலையிலே உண்மை செய்யும்போது, உத்தமத்தோடு வாழும்போது கர்த்தர் அந்த வேலையை உயர்த்தி ஆசீர்வதித்து நம்மை கனப்படுத்துவார்.
நாம் கர்த்தரை கனப்படுத்தும் போது கர்த்தர் நம்முடைய வேலைகளையும் தொழில்களையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத இந்த பொய் நாவுகளை வெறுப்போம், பொய் உதடுகளை வெறுப்போம், பொய்யான காரியங்களை வெறுப்போம், உண்மையாய் நடப்போம், மரண பரியந்தமும் உண்மையாய் இருப்போம். கர்த்தர் நமக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். கர்த்தருடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, எங்களை பலப்படுத்தினீரே, எங்களை தேற்றினீரே, எங்களை சுகமாக்கினீரே, எங்களை விடுதலையாக்கினவரே, மெய் துதிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு, ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு சகல நன்மைகளையும் எங்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுத்தவரே, மெய் துதிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டு பிள்ளைகள் இணைந்திருக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் கரங்களிலே ஒப்புக்கொடுக்கிறோம். பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. இப்படிய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, இப்படி நன்மையினால் நிரப்புங்க. பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க, வர்த்திக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லாத செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. என் தேவன் தாமே கூடவே இருப்பீராக. நம்முடைய கரங்களிலே ஒப்புக்கொடுக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்குவீராக. என் தேவன் தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் விலகட்டும். வேலை காரியங்களில் இருக்கிற தடைகள் நீக்கப்படட்டும். ரீமா ராபா தூரி ஷேதேனே கரதரபலா ரபா கபரா ஷாகலாக தூணி கரதரபலா. தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகட்டும். என் தேவன் அற்புதத்தை, அதிசயத்தை செய்வீராக. பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலையை ஏற்படுத்தி கொடுப்பீராக. நம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பத்திலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்குவீராக. என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. கற்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் நீங்கி போவதாக. ரீமா ரபா ரபா தூ ரே ஷே தே நே கரதரபலா ரபா கபரா ஷகலக துனி கரதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கண்டுகொள்ளட்டும். என் தேவனே கூட இருந்து உதவி செய்வீராக. கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாழ்கிறார்களோ, பிள்ளைகளை வளர்க்க முடியவில்லைன்னு சொல்லி போராடுகிறார்களோ என் தேவன் மனமிறங்குவீராக. என் தேவன் உதவி செய்வீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். நீரே உதவி செய்யுங்கப்பா. பிள்ளையுடைய எல்லா பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, சூழ்நிலைகளை சாதமாக மாற்றி விடுங்கப்பா. நம்முடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், கெஞ்சுகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு, குழப்பத்தோடு, பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் மனமிறங்குவீராக. அந்த குடும்பத்திலே ஒருமனப்பட்ட ஆவியை கொடுப்பீராக. பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் இணைக்கப்படட்டும். குடும்பத்திலே அன்பின் அபிஷேகத்தை கொடுப்பீராக. என் தேவனை கூட இருந்து வழி நடத்துவீராக. கணவன் மனைவிக்கிடையே உள்ள பிரிவினைகள் எல்லாம் நீக்கப்பட்டு மறுபடியும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினால் நிரப்புவீராக. உடைய கரங்களிலே ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களை இப்படி சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போகிற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுங்கப்பா. அதிகாலையில் எழுந்து சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். உண்மை தேட வேண்டும். நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அதற்கேற்ற பலனை, சத்துவத்தை எங்களுக்கு கொடுப்பீராக. இந்த இரவு நேரத்தில் எந்த சத்துரின் கிரியைகளோ, பொல்லாப்புகளோ, மரண பயங்களோ எங்களை நெருங்காதபடிக்கு எங்களை தீமையிலிருந்து விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த சத்துரின் கிரியைகளை எங்களை தொடக்கூடாது, வேலி அடைத்துக் கொள்ளுங்க. அப்படியே மகிமையினால் மூடுங்க. அப்படியே பிரச்சனைனால் நிரப்புவீராக. அப்படியே இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்படியே கிருபைகளை மறைத்து எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புவீராக. எங்களுடைய வாழ்க்கையில் பொய்யான காரியங்களை வெறுத்து நீதிமான்களாய் முடிவு பரியந்தம், மரண பரியந்தம் உண்மையாக இருக்க எங்களை அபிஷேகம் பண்ணுவீராக. ஒவ்வொரு நாளும் சத்திய வார்த்தையில நிலைத்திருக்க, இப்படி உண்மையுள்ள வார்த்தையில நிலைத்திருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். உண்மையோடு வாழ்ந்து எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதற்கு எங்களை தகுதிப்படுத்துவீராக. எங்களை உடைய உண்மையின் வழியில நடத்துவீராக. நீதியின் பாதையில நடத்துவீராக. பரிசுத்த வழியில நடத்துவீராக. எங்களை அர்ப்பணிக்கிறோம், கெஞ்சுகிறோம், தாழ்த்துகிறோம். முற்றிலுமாக எங்களோடு கூட இருந்து தொடர்ந்து எங்களை இப்படி சமூகத்திலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், கெஞ்சுகிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.